My dear students and parents, okay, NEET 26 பொறுத்த வரைக்கும் we have to wait for the result இல்லையா? இப்போ ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் ஸ்கூல் ப்ரோக்ராம் எல்லாம் படிச்சுட்டு அருமையாக நேற்று எழுதிட்டு இப்போ நம்ம வந்து கட் ஆஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற யோசனையில் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருப்பீங்க. ஒவ்வொரு டீச்சர் ஒரு மாதிரி கட் ஆஃப் சொல்கிறாங்க. நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கும். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியது தான். ஒரு 1 or 2 வீக்ஸில் ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்த உடனே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஓகே, கம்மிங் டு NEET 27 பேட்ச். ஓகேயா, இப்போ சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு பயாலஜி குரூப் படிச்சுட்டு நீட் எக்ஸாமை வந்து நீட் எக்ஸாமை வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக போய் எழுதிட்டு இந்த 1 year ட்ராப் பண்ணி நான் வந்து அருமையாக நீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ NEET 27 அதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கனவு அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். நாங்கள் வந்து எப்போதுமே எவ்ரி இயர் வி கோ 1 step ahead இல்லையா? காம்படிஷனில் நம்ம வந்து எப்போதுமே ஏதாவது புதுமையாக பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்து சிலபஸை முடித்த பிறகு ஒரு ஸ்டடி பிளானர் அப்படின்னு ஒரு லாஸ்ட் ஒரு 2 yearsஆகவே பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்டடி பிளானரில் வந்து நம்ம சிலபஸ் முடிக்கிறது வந்து 31st of December. ஸோ January 1st or 2nd ஆரம்பித்து மே மாதம் 1st Sunday அந்த நீட் எக்ஸாமினேஷன் வரைக்கும் ஒரு என்ன படிக்கணும், என்ன டெஸ்ட்டு, எத்தனை மணிக்கு டெஸ்ட்டு, எந்த சாப்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டடி பிளானர் அப்படின்னு போட்டு தான் நம்மளுடைய டெஸ்ட் ப்ரோக்ராம் போவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டேட்டில் பார்த்துக்கலாம் எந்த தேதியில் என்ன பரீட்சை, எப்போ மாடல் எக்ஸாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்க முடியும். இப்போ ஒரு ஸ்டெப் அஹெடாக நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிலபஸ் கவரேஜுக்கு ஒரு ஷெட்யூல் போடலாமே, ஒரு இயர் புக் நம்ம போடலாமே. ஸோ ஃப்ரம் day 1 to day n வரைக்கும் என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன, நாளைக்கு என்ன, ஒரு மாதம் கழிச்சு 10ஆம் தேதி என்ன, 2 மாதம் கழிச்சு 21ஆம் தேதி என்ன, அந்த மாதிரி அந்த ஷெட்யூல் தான் இந்த புக்கு வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது டீச்சிங் ஃபேஸில் எப்படி நம்ம வந்து சிலபஸ் நம்ம இது பண்ணுறோங்கிறதுக்காக இந்த புக்கு போட்டிருக்கோம். இப்போது இது வந்து ஆனுவல் சிலபஸ் கவரேஜ் பிளானர். ஓகேயா, சிலபஸ் நம்ம எப்போ முடிக்க போகிறோம் அப்படின்னா 12th January. இந்த 12th Januaryங்கிறது ஒரு 10 நாள் பின்னாடி போயிருச்சு. காரணம் அந்த நீட் கேன்சலேஷன் அண்ட் ரீநீட் எக்ஸாமினேஷன், அதுதான் காரணம். ஓகே, இந்த புக்குக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சில பக்கங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போது நம்ம வந்து இந்த புக்குக்கு போகலாம். இந்த புக்கில் ஒரு சில பேஜஸ் நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து week 1 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் June 29th, அதாவது நேற்று. இப்போ பாடமெல்லாம் நடத்த ஆரம்பித்தாச்சு, போயிட்டுருக்கு. இப்போது கேர்ள்ஸ் பேட்ச் G1 G2 அவங்களுக்கு எந்த லெசன், G3 G4 என்ன லெசன், டே ஸ்காலருக்கு எந்த லெசன் நடத்துவாங்க, எந்த டீச்சர் நடத்துவாங்க, பாய்ஸ் 3rd யார் நடத்துவா, பாய்ஸ் B1 B2க்கு எந்த டீம் நடத்துவாங்க, மதுரையில் யார் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி திஸ் வில் கிவ் யூ அ கம்ப்ளீட் ஐடியா. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வாரம் 3 பாடம். ஸோ ஒரு பேட்சுக்கு 3 டீச்சர் வருவாங்க, அவங்க 3 லெசன் நடத்துவாங்க. இது வந்து மண்டே டு ஃப்ரைடே. இந்த 3 லெசன்ஸ் நடத்தும் போதே பார்ட் டெஸ்ட்லாம் வச்சு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்லாம் பண்ணி நைட் ஸ்டடியில எல்லாம் டீச்சர்ஸ் கூட இருந்து படிக்க வச்சு தரவு பண்ணிவிட்டு சனிக்கிழமை காலையில் இப்போ 3 பாடம் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். அப்போ சனிக்கிழமை காலையில் ஒரு பாடத்தில் பரீட்சை. அப்போ டெஸ்ட் 1 அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு, 9:30 to 10:30. சாட்டர்டே ஃபுல் டே வந்து படிப்பு தான், எந்த விதமான கிளாஸும் கிடையாது. சண்டே ஃபுல் டே படிப்பு தான். ஓகே, சாட்டர்டே ஒரு டெஸ்ட் எழுதிடுறோம், சாட்டர்டே ஈவினிங் 6:30 to 7:30 இன்னொரு டெஸ்ட் எழுதிடுறோம், சண்டே மார்னிங் 12:30 to 1:30 ஒரு டெஸ்ட் எழுதிடுறோம். ஒரு half a day ரெஸ்ட் வேணும் இல்லையா? 1 வீக் கடின உழைப்பு, ஒரு half a day ரெஸ்ட். பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறது போகிறது அதுக்காக, ஃபோன் பேசுகிறதுக்காக. ஸோ ஒரு half a day ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த மண்டே இன்னொரு 3 டீச்சர், இன்னொரு 3 பாடம். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு பக்காவா. ஸோ இப்போ 2வது வாரம் என்ன பண்ணுறோம், 3வது வாரம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா இதே மாதிரி 3 லெசன் கவர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புதுமை என்ன அப்படின்னா 9 சாப்டர் எக்ஸாம். இது என்ன சார் அப்படின்னு சொன்னால் 3 வாரம் ஆயிடுச்சு, 3 3 3 9 பாடம் முடிச்சாச்சு. அப்போ ஒரு சண்டே half a day மட்டும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ week 1 பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங், week 2 பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங், week 3 நோ பேரண்ட்ஸ் விசிட். week 3 எதனால் ஒரு வாரம் கட் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக அந்த 9 சாப்டரையும் சேர்த்து ஒரு 720 மார்க்குக்கு சண்டே அன்னைக்கு எல்லாருமே பரீட்சை எழுதுகிறாங்க. அந்த பரீட்சையோட டைம் வந்து 4:30 to 7:30. 9 சாப்டர் எக்ஸாம். இது வந்து ஃபார் 720 மார்க்ஸ், 180 கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நம்ம 4th வீக்குக்கு போகிறோம்.
அடுத்து ஒரு 3 பாடம். ஓகே. அப்புறம் 5th வீக் இதில் எந்த டீச்சர் எந்த லெசன் நடத்துவாங்க, எத்தனை மணிக்கு டெஸ்ட் வைப்பாங்க, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் அட்வான்ஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வீக் 6 முடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இப்போ எல்லா பேட்சுக்கும் காமனாக ஒரு 9 சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதனால காமன் ஃபார் ஆல் பேட்சஸ் 9 சாப்டர் எக்ஸாம். இது வந்து 9th ஆகஸ்ட் 4:30 to 7:30. அந்த எல்லாருக்கும் நடத்தி முடிக்கப்பட்ட பாடங்கள் எது எது அப்படின்னா, இந்த 9 பாடங்கள் நடத்தி முடிச்சாச்சு. இந்த 9 பாடத்தில் ஒரு 720 மார்க்குக்கு அருமையான ஒரு மாடல் எக்ஸாம். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும், அதாவது திருச்சி பாய்ஸு, திருச்சி கேர்ள்ஸு, மதுரை கேர்ள்ஸு எல்லாம் எழுதும்போது யார் வின்னர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் பேப்பர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் நம்மளுடைய வீக் 7 வந்துருச்சு, மறுபடியும் 3 பாடம் முடியுது. வீக் 8 மறுபடியும் ஒரு 3 சாப்டர்ஸ் முடியுது. வீக் 9 ஒரு 3 சாப்டர் முடியுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சாப்டர் எக்ஸாம். சார் இது என்ன சார் அப்படின்னா, 9 சாப்டர் டெஸ்ட் போன 3 வாரத்துக்கு முன்னாடி எழுதிட்டோம் இல்லையா, 9ஆம் தேதி எழுதிட்டோம். இப்போ நம்ம 30ஆம் தேதி என்ன பண்ணுறோம், அந்த 9 சேர்த்து 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. இப்போ 9 சாப்டர் ப்ளஸ் 9 சாப்டர் 18 சாப்டர்ஸுக்கு எக்ஸாம் வந்து காமன் ஃபார் ஆல் பேட்சஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி தெரிஞ்சுக்க முடியும், வேர் இஸ் மை டாட்டர், வேர் இஸ் மை சன், வாட் இஸ் ஹிஸ் பொசிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மோட்டிவேஷன். நம்ம கிளாஸ் மட்டுமே நமக்கு காம்படிஷன் கிடையாது, த என்டையர் அகாடமி இஸ் மை காம்படிஷன். அதில் நான் எந்த இடத்துல வரேன் அப்படின்னு பார்க்க முடியும். அந்த மோட்டிவேஷனுடைய அடுத்த பரீட்சைக்கு அந்த ஸ்டூடெண்ட் ரெடியாக முடியும். ஓகே, இப்போ 18 சாப்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் ஆஸ் யூஷுவல் 3 சாப்டர்ஸ், அந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி பார்ட் டெஸ்ட் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் 11 போயிடுச்சு. அப்புறம் வீக் 12 வந்துட்டோம். அப்போ இந்த 3, 6, 9, 12 மல்டிபிள் ஆஃப் 3 வரும்போது நமக்கு ஒரு கியூமுலேட்டிவ் டெஸ்ட் வந்துடும். இது வந்து 27 சாப்டர் எக்ஸாம். ஸோ வாட் ஆர் த சாப்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏற்கனவே 18 அந்த சாப்டர் உண்டு, அதோட இந்த 9 மொத்தம் 27 சாப்டரில் எந்த கேள்வி வேணாலும் வரலாம். அதை தான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ் 4:30 to 7:30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பரீட்சையை எழுதுகிறாங்க. ஓகே, இந்த எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து மறுபடியும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் மண்டே வந்துருச்சு. மண்டே வந்த உடனே அடுத்த வந்து 3 சாப்டர்ஸ், மறுபடியும் ஒரு 3 சாப்டர்ஸ் இந்த வீக் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வீக்ல எல்லாம் வந்து கொஞ்சம் சண்டே ஹாஃப் டே ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். 3வது வாரம் தான் என்ன ஆகும்னா அந்த ரெஸ்ட் இருக்காது, 36 சாப்டர் எக்ஸாம். ஸோ 36 சாப்டர் என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி போயிட்டே இருக்கும், உங்களுக்கு புரியும். ஸோ ஐ எம் கோயிங் டு தி எண்ட். கடைசியாக இது எப்படி முடியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ 45 சாப்டர் எக்ஸாம் 1 நவம்பர் நம்ம வந்துட்டோம். 45 சாப்டர் எக்ஸாம் வந்துட்டோம். அது முடிச்சதுக்கப்புறம் இந்த வாரத்தில் தான் தீபாவளி வருது. அதனால் இடையில ஒரு வாரம் லீவ் வந்துடும். அதனால தான் இது ஒரு பெரிய லாங் வீக்காக இருக்குது. ஸோ நடுவில் 1 வீக் லீவ் ஃபார் தீபாவளி. தென் அதில் 3 பாடங்கள் முடியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 சாப்டர்ஸ் முடியுது. அது மாதிரி முடிச்சுட்டு வருது. நெக்ஸ்ட் கியூமுலேட்டிவ் எக்ஸாம் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், which will be 54 chapter test. So 54 chapter, ஏற்கனவே 45 plus 9, 54 chapter exam. அதுக்கப்புறம் 63 சாப்டர் வந்துடும். அதுக்கப்புறம் 72 சாப்டர் வந்துடும். ஒவ்வொரு சாப்டரையும் ரொம்ப அருமையாக நடத்தி ஒவ்வொரு சாப்டர்லையும், இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஈவன் காம்படிட்டர்ஸ் வில் அக்ரி, சக்தி நீட் அகாடமி கிவ்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஷ்ட் குட் ஹை ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கோச்சிங் ஃபார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வராங்க, இல்லை சாதாரண ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி வராங்க, அவங்களுக்கு ஃபிசிக்ஸை நல்லா புரிய வச்சு ரொம்ப நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது நம்ம அகாடமியுடைய ஒரு யூனிக் ஸ்ட்ரென்த்து. ஓகேயா, அது காரணம் புரிகிற மாதிரி பாடம் நடத்துறது தான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் வைக்கிறது, அதுதான் காரணம். 63 சாப்டர் எக்ஸாம் வருது. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். இப்போ ஜனவரி மந்த் வந்துருச்சு. நம்ம டிசம்பர் 31 வருஷம் முடிப்போம். இந்த வருஷம் அந்த நீட்டு காப்பி அடிச்சிட்டாங்க, ரீநீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு 40 நாள் போன காரணத்தினால நம்மளால் டிசம்பர் 31 சிலபஸ் முடிக்க முடியாது. பிகாஸ் அந்த சிலபஸை நடத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம், அந்த அவர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லையா.
இப்போ வீக் 27 இதான் லாஸ்ட் வீக், January 10th we are finishing all the chapters. Then நம்ம 9 எழுதணுமே, 72 சாப்டர் எக்ஸாம், அதை எழுதுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 9 மட்டும் ஜிக்ஸாக்காக நம்ம எழுதிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக காமன் டெஸ்ட் வந்தது. இப்போ காமனாக 72 எழுதிட்டோம். மறுபடியும் ஒரு 2 நாள் படிச்சுட்டு 81 சாப்டர் எக்ஸாம், பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி. இதை 81 சாப்டருங்கிறது என்ன அப்படின்னா மாடல் எக்ஸாம் தான். இது ஃபுல் நீட் சிலபஸ் தான். ஃபுல் நீட் சிலபஸை அவங்க ஒரு அட்டெம்ப்ட், ஒரு ட்ரை வந்து எழுதிட்டு ஊருக்கு பொங்கலுக்கு கிளம்புறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு தரமும் பரிசு எழுதும் அந்த புக்லேயே அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. 9 சாப்டரில் நான் எவ்வளோ வாங்கினேன், 18 சாப்டரில் என்ன வாங்கினேன், 27 சாப்டரில் என்ன வாங்கினேன், ரெக்கார்டு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நீட் 26ல் என்னோட மார்க் என்ன, நீட் 27ல் என்னோட டார்கெட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க போட்டுக்கிறாங்க. இது என்னுடைய டார்கெட். நம்ம இன்ஸ்டிடியூட் 2018 ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 19 ஸ்டூடெண்ட்டை வச்சு எங்கள் வீட்டு மாடியில் வச்சு ஆரம்பித்தோம் அப்படிங்கிற கதை 2018 நடந்த அந்த ஹிஸ்ட்ரி வந்து அப்படி போய் நம்ம வந்து ஒரு கேர்ள்ஸ் கேம்பஸ் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பாய்ஸ் கேம்பஸ் ஆரம்பித்தோம். நிறையா டாக்டர்ஸை உருவாக்கணும். அப்புறம் மதுரையில் நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இதில் வருது. ஓகேயா? ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சா சார், என்ன சார் என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிளாஸஸ் ஜஸ்ட் வி ஹேவ் ஸ்டார்டட். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வந்துடணும். நீங்கள் வந்துடணும், வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது ஜஸ்ட் பிஃபோர் 2 days நம்ம வந்து நேற்று தான் 29ஆம் தேதி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ டோன்ட் வெயிட் அண்ட் வேஸ்ட் யுவர் டைம் அட் ஹோம், கம் பேக் குயிக்லி. நீங்கள் இப்போ வந்தாலும் ஒரு மாதம் கழிச்சு வந்தாலும் ஒரே ஃபீஸ் தான். ஓகேயா? அதனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரைட்டு, அடுத்து பார்க்கலாம். 2வது பேட்ச் எப்போ? 6ஆம் தேதி, அடுத்த மண்டே. நல்ல நாள். நீங்கள் வந்துடுங்க, வந்து களத்தில் இறங்குங்க. இன்னமும் நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்களா? 3வது பேட்ச் 13ஆம் தேதி, அதுக்குள்ளே வந்துடுங்க, ரிசல்ட் எல்லாம் வந்துடும் அதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இவ்வளோ நல்லா சொல்லித்தரோம், நல்லா டெஸ்ட் வைக்கிறோம், எல்லாம் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையும் நாங்கள் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா அதுதான் ஃபீஸ் கன்செஷன். ரைட்டா? ஃபீஸ் கன்செஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் இந்த வருஷம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இது ஸ்பெஷல் கன்செஷன் ஃபார் அவர் லாங் டேர்ம் ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று வந்து நீங்கள் +2 போர்டு எக்ஸாமில் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு அதில் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. 500 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா 10,000 ரூபா, 525னா 20,000 ரூபா, அதுக்கு மேலே போனீங்க 550 வரைக்கும் போகிறீங்க 30,000 ரூபா, 575னா 40,000 ரூபா. இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 400 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தால் 10,000 ரூபா, 425க்கு மேலே 20,000 ரூபா, 450க்கு 30,000 ரூபா, 475 40,000 ரூபா. இது வந்து ஸ்காலர்ஷிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தென் ரீநீட் மார்க். இந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான், சரியா? ஒரு சில பேர் இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் 700 வந்துருச்சு, 710 வந்துருச்சு, 720 10 பேர் வாங்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேயா? ஆனால் கொஸ்டின் பேப்பர் டஃப் தான், நியாயமாக உங்களுக்கு தெரியும், பரீட்சை எழுதுனவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்காலர்ஷிப் வந்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணுங்கிறதுனால 300 மார்க் வாங்கிட்டாலே 10,000 ரூபா வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. 350க்கு மேலே போகும்போது 20,000, 400க்கு மேலே 30,000, 450 தாண்டிட்டா 40,000, 500 மேலெலாம் போனால் சீட்டே கிடச்சி போயிடும். ஓகே, திஸ் இஸ் த ஸ்காலர்ஷிப். தென் கம்மிங் டு அவர் அகாடமி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஓல்டு போன வருஷம் படித்தவங்களாக இருந்தாலும் 20,000 rupees அவங்களுக்கு அடிஷ்னல் ஸ்காலர்ஷிப். அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% வந்து ஸ்காலர்ஷிப். ஓகே, நான் அது எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, ஓகேயா? ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட் போர்டில் ஒரு 530 மார்க்கு +2ல் அப்படி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நீட், ரீநீட்டு, இந்த ரீநீட்டில் ஒரு 370 மார்க்கு, ஓகே வச்சுப்போமா? இந்த மாதிரி வச்சுப்போம். இவங்களுக்கு என்ன சார் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, சம் ப்ரைவேட் ஸ்கூல்னு வச்சுக்கலாம். அப்போது நம்ம வந்து
ரீநீட்டில் 340ன்னு சொன்னேன். அப்போ ஒரு 10,000 ரூபா கிடைக்கிது. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டு 530ன்னு சொன்னேன். அப்போ ஒரு 20,000 ரூபா கிடைக்கிது. அப்போ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் நம்ம பார்த்தோம்னா இந்த மார்க்குக்கு ஒரு 20,000 ரூபா, இந்த மார்க்குக்கு 20,000 ரூபா, 350க்கு மேலே போகுது, அதனால 20,000 ரூபா. அப்போ 40,000 ருபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. மொத்த ஃபீஸ் 120, அதில் 40 போயிருச்சு அப்படின்னு சொன்னால் 80,000 ரூபா கட்டினா போதும், 40,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிபிஎஸ்சி, சிபிஎஸ்சியில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் வந்து ஒரு 480, அதுக்கப்புறம் ரீநீட்டில் ஒரு 400 கூட வேணாம், 370, ஓகே 410, அதுக்கப்புறம் ரீநீட்டில் ஒரு 410, அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட கிராஷ் கோர்ஸ் படிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை எடுத்து நம்ம பார்த்தோம்னா கிராஷ் கோர்ஸ் ஒரு 20,000, அந்த ஃபீஸே 20,000 தான், அது அப்படியே ரீஃபண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ரீநீட் 410 அப்படின்னா 30,000 ரூபா. ஓகே, அப்போ இதில் ஒரு 30,000 ரூபா கிடைக்கிது. சிபிஎஸ்சியில் 480, சிபிஎஸ்சியில் 480னா 40,000 ரூபா கிடைக்கிது. அப்போது இதில் ஒரு 40,000 ரூபா கிடைக்கிது. அப்போ ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 90,000 ரூபா கிடைக்கிது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜஸ்ட் 30,000 கட்டினா போதும், he or she can do a very full-fledged NEET கோச்சிங் ஃபார் 1 year. பட் எந்த ஒரு விஷயமே ஒரு டைம் பவுண்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த எதுவாக இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு ஆடி தள்ளுபடி அப்படின்னா அந்த ஆடி மாதம் மட்டும்தான் இல்லையா, அது மாதிரி ஆல் குட் திங்ஸ் கம் டு அன் எண்ட் இல்லையா, அது எப்போ அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல் கன்செஷன்ஸ் தே கம் டு அன் எண்ட் ஆன் 12th July. ஃபீஸ் கன்செஷன் ஆர் அவைலபிள் ஒன்லி அப் டு 12th July. ஓகேயா, அப்போது நீங்கள் இன்னமும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்செஷன் எல்லாமே கிடைக்கும். சார் இல்லை சார், என்னோட மார்க் அப்படியே நெக் டு நெக் இருக்குது சார், நான் கவுன்சிலிங் முடிச்சு தான் வர முடியும், எனக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்கலையோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு கன்செஷன் கிடைக்காது. லேட்டாக வர்றேன் ஆனால் கன்செஷன் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் யுவர் நேம் by paying a non-refundable amount of ₹1,000. உங்கள் பேரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா then you are eligible for this discount. ஓகேயா? ஸோ தேங்க்யூ. என்னோட ஃபோன் நம்பர்ஸ் காமிச்சிட்றேன். ஓகே, திஸ் இஸ் திருச்சி கேர்ள்ஸ், திருச்சி பாய்ஸ், திருச்சி டே ஸ்காலர்ஸ், மதுரை கேர்ள்ஸ், மதுரை பாய்ஸ். மதுரை பாய்ஸ் நம்ம வந்து அழகர் கோயிலில் ஒரு பெரிய கேம்பஸில் நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கிறோம்.